இப்போ இவர் தாண்டா ஊரோட டாப்பில் இருக்கார். திருச்சியை சேர்ந்த டிஎன்என்எல்யூ இதோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு தான் ரிஷிகுமார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்சிஇஆர்டி அதில் குடிமையியல் புத்தகத்தில் நீதிமன்ற ஊழல் மற்றும் நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகளை பற்றி குறைசாடி இருந்ததுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, புத்தகத்தை தடை வச்சது மட்டும் இல்லாமல் அதை எழுதின ஆசிரியர்களையும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. ரிஷிகுமார்ன்றவர் தன்னோட பிளாகில் நீதிமன்றம் ஒன்றும் கடவுள் அல்ல, அதை குறை கூற உரிமை உண்டுன்னு கடுமையாக காட்டமாக உச்சநீதிமன்றத்தை விமர்சித்து எழுதியிருந்தார். இந்த விமர்சனம் வந்துட்டு நாட்டளவில் நல்லா பேசப்பட்டுச்சு. இது ஒரு விவாதத்துக்கு உள்ள விஷயமாகவும் மாறிடுச்சு. நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, ரிஷிகுமாருக்கு அந்த யூனிவர்சிட்டிலேட்டு இந்த பிளாகை எடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரிஷிகுமார் என்ன செஞ்சாருன்னா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து சுதந்திர உரிமை, இதை நான் வந்துட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னை ஹைகோர்ட்லேயும் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்குலையும் ரிஷிகுமாருக்கு ஆதரவாகவே அந்த தீர்ப்பு வந்துருச்சு. இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம கான்ஸ்டியூஷனும் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லிட்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆர்டிகல் 90(1)A கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் பகிரணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பகிரணும். அதுக்கு தானே கருத்து சுதந்திரம்.